இன்றைக்கி மார்னிங் எழுந்து வரும்போதே ஃபோனை ஓப்பன் பண்ணி அந்த யூடியூப்பில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு வீடியோவே பார்த்திங்கன்னா இந்த பெகல்கமில் நடந்த அட்டாக்கோட வீடியோவில் ஒன்று இருந்தது. என்ன அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் வந்துட்டு ஜிப்லைன் பண்ணிகிட்ருக்காரு. அது கீழே வந்துட்டு இந்த ஷூட் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அவருக்கு அப்போ அது தெரியல. ஏன்னா அந்த ஒரு ஜிப்லைனோட எந்தூசியாசமில் அவர் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. கீழே பார்த்தா அவ்வளோ ஷூட்டோட சவுண்டு கேட்டுட்ருக்கு. அவ்வளோ மக்கள் இருக்காங்க. பார்க்கும் போது தான் தெரிஞ்சது அது எந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது அப்படின்றது. அது இல்லாமல் அவ்வளோ பேர் இருக்காங்க. எவ்வளோ பதச்சிருப்பாங்க அவங்க எல்லோரும். நமக்கு அந்த வீடியோ பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அங்கே இருக்கவங்க எவ்வளோ பயந்துருப்பாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ளே என்னெல்லாம் வந்து ஓடிருக்குன்றது கண்டிப்பாக என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. அண்ட் அது மட்டும் இல்லை, அன்றைக்கி நடந்ததோடு முடிஞ்சிருக்காது. அந்த விஷயத்தை பார்த்துட்டு வந்தவங்களுக்கு அவங்க லைஃப் ஃபுல்லாகவே அது ஞாபகம் இருக்கும். கண்டிப்பாக அது ஒரு பெரிய ட்ராமா மாதிரி இருக்கும். அடுத்து டூர் போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போதே கண்டிப்பாக ஒரு பெரிய பயமாக இருக்கும். அந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு அவங்க கிளம்பும் போது எவ்வளோ கனவுகளோடு எவ்வளோ ஆசையாக கிளம்பியிருப்பாங்கல்ல. நம்மளும் இந்த மாதிரி ஒரு சீனரிஸ் பார்க்க போகிறோம், எவ்வளோ டிஸ்கஷன் போயிருக்கோம் அந்த டூர் கிளம்பும் போது. அவங்க எவ்வளோ ஆசையாக பேக் பண்ணியிருப்பாங்க. அப்பா அம்மாவோட இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இல்லை குழந்தைங்களோட போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சி போயிருப்பாங்க. பட் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குன்றதை அவங்க கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த நியூஸ் பார்த்ததுக்கப்புறம். அது அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கடவுள் வந்து அவங்க கூட இருக்கணும், அவங்களுக்கு நல்ல ஒரு தைரியம் கொடுக்கணுன்றதை நம்ம வேண்டிக்கலாம். அண்ட் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இட்லி, வேர்க்கடலை சட்னி, அது கூடவே மிளகாய் சட்னி பண்ணியிருந்தேன். இந்த மிளகாய் சட்னி ரொம்ப ஈஸி. கார்லிக்கு, காஞ்ச மிளகாய் அண்ட் சால்ட் மட்டும்தான். இந்த காம்போ நான் எங்கே சாப்பிட்டேன் அப்படின்னா திருப்பதி போயிருந்தப்போ, அது ஒரு சின்ன வயசில் அப்பா அம்மா கூட திருப்பதிக்கு போயிருந்தப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இங்கே நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருப்போம்ல, அங்கேயே கொண்டு வருவாங்க 5-6 இட்லி, அது கூட வந்து இந்த மாதிரி தண்ணி மாதிரி வேர்க்கடலை சட்னி அண்ட் கார சட்னி கொண்டு வருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள். சாப்பிடல அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் போகும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆந்திராவோட ஸ்பெஷல் இதுதான் போல் இருக்குது. அண்ட் நம்ம வீட்டில் அது சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி தான் நான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.